பிரைஸ் அலாட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஐஎம் தட் ஐஎம் ஊழியத்தின் சார்பாக உங்களை இந்த புதிய மாதத்துக்குள்ளே உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு மாதமும் அருமையாய் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 9 மாதங்களும் நம்மளை நடத்தினார். இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தமாவது ஏசாயா 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் இந்த புதிய மாதத்துக்கு நம்ம கடந்து வருகிறது. இந்த 10வது மாதத்துக்கு தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, 9 மாதம் நீ கடந்து வந்து விட்டாய். இந்த 10வது மாதம் எப்படி கடப்பேனோ, எனக்கு ஒரு வறண்ட நிலம் போல் இருக்கிறது, வறட்சியான சூழ்நிலை போல் இருக்கிறது என்று நீ புலம்பி பரிதபித்துக் கொண்டிருக்கிறாயா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அதே போல நீங்கள் எந்த காரியங்களை குறித்து இப்பொழுது கலங்கி உங்கள் இருதயம் பரிதபித்துக் கொண்டிருக்கிறதோ, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலை வனாந்தரம் போல காணப்படலாம், வழியே இல்லாத நிலைமை போல காணப்படலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கூட, அந்த வனாந்திரத்திலையும் கூட நம் ஆண்டவரால் வழியை உண்டாக்க முடியும். நம் ஆண்டவரால் அதில் நீரூற்றை ஆறுகளை உண்டாக்க பண்ண முடியும். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமானது, இதோ அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திடாத ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது. ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். நீங்கள் சொல்லலாம், நான் வனாந்தர பாதை போல் இருக்கிறது, என்னை சுற்றிலும் வனாந்தரம் போல் இருக்கிறது சொல்லலாம். நீங்கள் அறியீர்களா? நம் தேவன் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல தான் நீங்க எந்த வனாந்திரத்தை குறித்து இப்ப கலங்கி கொண்டிருக்கீங்களோ, அதே வனாந்திரத்துல ஒரு வழி உண்டாகும். அதே வனாந்திரத்துல ஒரு ஆறுகள் திறக்கப்படும். கர்த்தர் மகிமையானதை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எதை குறித்து கலங்குகிறீர்கள்? உங்கள் காரியங்களை குறித்து, உங்கள் குடும்ப காரியங்களை குறித்தா, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்தா, இல்லை நீங்கள் கையிடுகிற வேலைகளை குறித்தா, எதை குறித்து நீங்கள் கலங்கினாலும் நீங்கள் கலங்காதீர்கள். அதிலே தேவன் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதிய காரியம் தோண போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறாத நன்மை வரப்போகிறது. வனாந்திரத்திலே வழி திறக்கிற கர்த்தர், அவாந்தர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் கட்டாயம் இந்த 10வது மாதத்திலே உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 9 மாதம் கடந்துருச்சு. இந்த 10வது மாதத்தில் என்ன நடக்க போகுது என்று நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை இவ்வளவு நாள் பயிற்சி, இனி எங்க எனக்கு அற்புதம் நடக்க போகுது என்று யோசித்து கலங்குகிறீர்களா? இதோ அவர் வார்த்தை சொல்லுகிறது, புதிய காரியத்தை செய்கின்றேன். ஒரு புதிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு புதிய காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. வனாந்திரத்துல வழி உண்டாகிறத நீங்க காண்பீங்க. உங்கள் கண்கள் காணும். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் என்பதை இந்த மாதத்துல நீங்க பார்ப்பீங்க. கட்டாயம் பார்ப்பீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆகையால் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். தேவன் வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவார். வனாந்திர சூழ்நிலைகள் மாறும், அது வழியாய் மாறும், வயல்வெளியாய் மாறும், செழிப்பாய் மாறும். அவர் புதிய புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நாம் செபிக்கலாம். தேவன் நம் மத்தியில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பரிதவிக்க வேண்டாம். தெய்வாதி தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கி இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்த தேவன், வனாந்திரத்திலே நீரூற்றை உண்டாக்கி ஆகார் பிள்ளையும் பெரிய ஜாதியாக்கின கர்த்தர் இன்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவார். மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்றவர் சொல்லுகிறார். வனாந்திரத்தில் உங்களுக்கு வழி திறக்க போகிறது. கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். அற்புதம் செய்வார்.
கவலைப்படாதீங்க. எதை குறித்து நீ கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களோ அந்த காரியத்தில் தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வண்ணாந்திரத்திலே வழி திறக்கும், அவாந்தர வழி நீரூற்றாய் மாறும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் நீ கொடுத்த வாக்கு தத்தம், இதோ புதிய காரியத்தை செய்கின்றேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்களா, வண்ணாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர், நீர் உண்டாக்குகிறவர், வழியை உண்டாக்குகிறவர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வழி திறக்கப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். எல்லாவற்றிலும் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்து பெரிய காரியத்தை செய்யுங்க. உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அதிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த கண்ணீர் துடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வண்ணாந்திரத்திலே வழி உண்டாகத்தக்க ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. அவர்கள் பிள்ளைகளை குறித்து, எல்லா காரியங்களை குறித்து, உடைய பிள்ளைகள் எதிர்காலங்களை குறித்து எந்தெந்த காரியத்தை போட்டு மனதுக்குள்ளே குழம்பி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே அதில் ஒரு விடுதலை வரட்டும், இப்பொழுதே ஒரு சமாதானம் வரட்டும். இவர்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடணும். வேலை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்பை ஆசீர்வதிங்க. எதிர்கால காரியங்கள், எதிர்காலங்கள் எல்லாவற்றிலையும் உடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. நன்மை உண்டாகட்டும். சகலவற்றிலையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகள் எந்தெந்த நன்மைக்காய் காத்திருக்கிறார்களோ அதிலே அற்புதம் நடக்கட்டும். அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.